கடவுளாலேயே கைவிடப்பட்ட ஒரு வழக்கு நிமிஷப்பிரியாவின் வழக்குன்னு சொல்லலாம். ஆனா கடவுள் என்ன காப்பாத்துறது, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு போன் கால்ல அந்த மரண தண்டனை ஜூலை 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, அதாவது இன்னைக்கு வழங்கவிருந்த மரண தண்டனையை ஒருத்தர் நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னா கடவுள் இருக்காங்க குமார்னு சொல்ல வைக்குது. அந்த வகையில இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த அசாதாரணமா செஞ்ச அந்த மாமனிதர் யாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு படும் பேசும் பொருளா மாறி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சமாதான தூதுவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த திரு அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள். இவர் யாரு? இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி என்று பெருமையா அழைக்கப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த சமூக நல்லிணக்கவாதி. அவருடைய வார்த்தையை மதிச்சு ஏமனுடைய சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு வழக்கை வந்துட்டு மரண தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குன்னா அது உண்மைக்குமே இவருடைய அந்த ஒரு சீரிய ஒரு சமூக பணியினால மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த கிராண்ட் முஃப்தியை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிமிஷப்பிரியாவின் வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல நம்ம பார்த்திடலாம். கேரள மாநிலம் கோழிக்கோடுல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வேலாயுதன் குட்டி பிரேமகுமாரி தம்பதிக்கு மகளா பிறந்த நிமிஷப்பிரியா பள்ளி கல்லூரி படிப்பை வழக்கம் போல அவங்க முடிக்கிறாங்க. 2008ஆவது வருஷத்துல அவங்க நர்சிங் படிப்பை முடிச்ச உடனே தம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் உடனே கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு டாமி தாமஸ் அப்படிங்கிற நபர் கூட திருமணம் நடக்குது. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு குழந்தை உருவாகுது. அந்த பெண் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில இருந்தோம்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது, அதனால ஏமன் நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல செவிலியர் பணிக்கு அதிகப்படியான சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட கணவரையும் குழந்தையும் அழைச்சிட்டு நிமிஷப்பிரியா ஏமன் நாட்டோட சனாவுக்கு போறாங்க. ஸோ அங்கே சனாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நிமிஷப்பிரியா நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்களோட ஹஸ்பண்ட் டாமி தாமஸ் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டாக மஹ்தி அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த மஹ்தி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறதுனால நிமிஷப்பிரியா கூட நட்புறவு ஏற்படுது. இந்த நட்புறவு ஒரு பக்கம் அப்படின்னா, சேம் டைம் அந்த ஒரு காலகட்டத்தில் நிமிஷப்பிரியாவுக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னா, நம்ம இங்கே நர்ஸாக வேலை பார்த்தும் அதிகப்படியான தொகையை சம்பாதிக்க முடியாது, தனிப்பட்ட முறையில் நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறோம் அப்படின்னா அதன் மூலமா இன்னும் வருமானத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா, தனிப்பட்ட முறையில் கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பணம் தேவைப்படும் இல்லையா? இந்த பணத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து தன்னுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர்கிட்ட கேட்டிருந்திருக்காங்க நிமிஷப்பிரியா. ஸோ தன்னோட கணவரையும் அந்த குழந்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிமிஷப்பிரியா கேரளாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் என்ன இருக்குன்னா, அதாவது அந்த கிறிஸ்தவ மதப்படி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கும், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் தன்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒரு விசேஷம் இருக்கிறதுனால நிமிஷப்பிரியா என்ன பண்றாங்க, தன்னுடைய நண்பர் மக்தி அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு இந்த விசேஷம் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகக்கூடிய நேரத்தில் ஏமன்ல உள்நாட்டு போர் நடக்குது. ஸோ குழந்தைய அங்கே அழைச்சிட்டு போயிட்டு கஷ்டப்பட வேண்டாமேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிமிஷப்பிரியா தன்னோட நண்பரான மக்தியை அழைச்சிக்கிட்டு ஏமனுக்கு போறாங்க. பிளான் பண்ண மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சனாவில் ஒரு இடத்துல கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 67% வந்து மக்திக்கு லாபம், 33% லாபம் நிமிஷப்பிரியாவுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க வந்து கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிளினிக் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு மருத்துவர், சில நர்ஸ், அதுக்கப்புறம் டெக்னீஷியன் இவங்க எல்லாரையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா, மக்திக்கு வந்து நிமிஷப்பிரியா மேலே காதல் வருது, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதை நிமிஷப்பிரியா கிட்ட மக்தி வந்து சொன்னதா சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நிமிஷப்பிரியாவுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கு, அதே மாதிரி மக்திக்கும் திருமணமாகி குடும்பம்னு ஒன்று இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் பல குற்ற வழக்குகளில் ஈடுபட்டதுனால அப்பப்போ ஜெயிலுக்கு போக வர இருந்ததுனால நிமிஷப்பிரியாவுக்கு மக்தி மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஒரு கட்டத்தில் தன்னை விட்டு, அதாவது மக்தியை விட்டு நிமிஷப்பிரியா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் ஒரு குற்ற வழக்கில் ஏமன் காவல்துறை மக்தியை கைது பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. சரி, எப்படியாவது இந்த லாபமே நமக்கு வேண்டாம், இந்த வருமானம் கூட வேண்டாம், இந்த சித்திரவதையை இங்கே அனுபவிக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் இந்தியாவுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நிமிஷப்பிரியா முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருக்கக்கூடிய மக்தியை பார்க்கறதுக்காக போறாங்க.
அங்க தன்னோட பாஸ்போர்ட் வந்து கொடுத்துருன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடினதும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறைத்துறை அதிகாரியும் இதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன், உன்னோட பாஸ்போர்ட்டை வந்து நான் வாங்கி கொடுத்துறேன், இந்தியாவுக்கு போய் நீ சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலரும் உதவி பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் சித்திரவதை பண்ணியிருந்திருக்காரு இந்த மக்தி. ஒரு கட்டத்தில் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம தான் இவர் இருந்திருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்திக்கலான்னு நிமிஷப்பிரியா ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த மக்தி தூங்கும் போது ஒரு மயக்க ஊசியை போட்டுட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு எப்படியாவது ஏமன் விட்டு இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க. ஸோ அந்த நினைச்ச மாதிரி அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ற நேரத்தில் நிமிஷப்பிரியாவோட ஹாஸ்பிட்டல்ல ஹெனான்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட மயக்க மருந்து ஊசியெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி திட்டமிட்டபடி அந்த மக்திக்கு மயக்க ஊசி போடுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்த மக்திக்கு அந்த மயக்க ஊசி ஹெவி டோஸாக போயிடுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் தூக்கத்திலேயே அவரோட உயிர் வந்து போயிடுது. இதுவே ஒரு கொலை தான், எதிர்பாராம நடந்த ஒரு கொலை. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது மறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிமிஷப்பிரியாவும் தன்னோட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த ஹெனாவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மக்தியோட உடலை வந்து துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டு அதை மூட்டையா கட்டி தண்ணி தொட்டியில போட்டுட்டு எஸ்கேப் ஆறாங்க. ஸோ இந்த தலைமறைவான உடனே காவல்துறைக்கும் இந்த ஒரு மக்தியோட உடல் வந்து தண்ணி தொட்டிக்குள்ள கிடக்குது, துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து விசாரிக்கும் போதுதான் இந்த கொலைக்கு காரணம் தலைமறைவான இந்த நிமிஷப்பிரியாவும் அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்த ஹெனா அப்படிங்கிற நர்ஸ் தான் அப்படிங்கிறத காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2017 வழக்கு பதியப்படுது. படிப்படியாக அடுத்தடுத்த கட்ட விசாரணைக்கு போகும்போது நிமிஷப்பிரியாவையும் நர்ஸையும் கைது பண்ணுறாங்க காவல்துறை. ஏமனில் இருக்கக்கூடிய மத்திய சிறையிலையும் அடைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலங்கள் அடுத்தடுத்த கட்ட விசாரணை நோக்கி வருது. கொலை குற்றவாளி நிமிஷப்பிரியா தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த ஆதாரத்தோட கூடவே இந்த கொலைக்கு உடந்தையாயிருந்த அந்த ஹெனாவும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க. இதுல ஏமன் நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தண்டனையை அறிவிக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொலையை வந்து செஞ்ச நிமிஷப்பிரியாவுக்கு மரண தண்டனை விதிச்சு அந்த ஏமன் நாட்டின் நீதிமன்றம் உத்தரவிடுது. அதே மாதிரி கொலைக்கு உடந்தையாயிருந்த அந்த ஹெனா அப்படிங்கிற நர்ஸுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுத்திருந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நிமிஷப்பிரியாவினுடைய வீட்டுக்கு தெரிய வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க, கேரள மாநில அரசு அணுகுறாங்க, அங்க மனு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டு மத்திய அரசு கிட்டையும் எப்படியாவது நிமிஷப்பிரியாவை காப்பாற்றி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பல தடவை மனு கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கமும் அதுக்கேற்ற மாதிரி ஏமன் நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட முறையீட்டு மனு எல்லாம் தாக்கல் பண்ணி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமா அங்க அப்ரோச் பண்றாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு மத்திய அரசும் தள்ளப்படுது. அதாவது அந்த உச்ச நீதிமன்றம் ஆதாரத்தோட இந்த கொலை வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால இனி ஒன்றும் பண்ண முடியாது, தண்டனை கொடுத்தது தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி ஆணித்தனமா அடிச்சு சொல்லிடுறாங்க. அப்புறம் வேற வழி இல்லையா, இந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால கத்தி மேல நிக்கிற ஒரு பொழப்புல தான் நிமிஷப்பிரியா இருந்துட்டு இருந்திருக்காங்க. நிமிஷப்பிரியாவினுடைய குடும்பத்தினர் எப்படியாவது காப்பாத்திரலாம், ஏதாவது ஒரு மன்னிப்பு கொடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த உத்தரவின்படி 2025 ஜூலை 16 நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த தண்டனை நாளைக்கு நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் கேரள மாநிலத்துல கோழிக்கோட்ல பிறந்த சமூக நல்லிணக்கவாதி அமைதி தூதுவர்னு இப்ப நாம பெருமையா பேசுறோம் பாத்தீங்களா, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு கிராண்ட் முஃப்தி அவர்கள் அபூபக்கர் முஸ்லியார். இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பாலிய நண்பர்னு சொல்லக்கூடிய ஏமன் நாட்டினுடைய கிராண்ட் முஃப்தி சம்சுதீன் ஷராபுதீன் அவர்களுக்கு தொலைபேசி மூலமா நிமிஷப்பிரியாவினுடைய வழக்கை பத்தி சொல்றாரு. ஸோ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, கருணையின் அடிப்படையில் ஏன் மன்னிப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுத்ததோ சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு உருவாகுது. இதை சொல்லும் போதே மெய்சில் இருக்கதான் வைக்குது. என்ன இருந்தாலும் போனது ஒரு உயிர் தான், ஆனாலும் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, இந்த ஒரு ஆயுதத்தை வந்து ஏன் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை பிறக்குது. அதுக்கப்புறமா இரு நாட்டினுடைய அமைதி தூதுவர்களா கிராண்ட் முஃப்திகள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த இமாம்கள் 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வருது. உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஏமன் நாட்டினுடைய சம்சுதீன் ஷராபுதீன் அந்த இமாம் என்ன பண்றாருன்னா ஏமன் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ இந்த வழக்க பத்தின விஷயங்களையும் கருணையின் அடிப்படையில் ஏன் மன்னிப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுத்ததும் திடீர்னு நிமிஷப்பிரியாவோட வழக்குல கொடுக்கக்கூடிய அதாவது வழங்கப்பட்டிருந்த இந்த மரண தண்டனை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இப்பேற்பட்ட ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றாம ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்துட்டு
நடக்கக்கூடாத ஒரு விபரீதம் நடந்துருச்சு, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏன் அந்த உயிரை வந்து நம்ம காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையை கொடுத்த இப்பேற்பட்ட ஒரு அமைதி தூதுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி தான் இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி திரு அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள். இவர் யாரு? ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை திரும்பி பார்த்து தான் ஆகணும். அப்போ அப்பேற்பட்ட அந்த அமைதி தூதுவர் தான் அந்த கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள். 1931 வருஷம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்தவர். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஆன்மீகத்தின் மேல, குறிப்பா இஸ்லாத்தின் மேல அதீத அன்பும் ஆன்மீக பற்றும் கொண்டு வளர்ந்ததுனால அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சமாதானம் அப்படிங்கிற இன்னொரு ஆயுதத்தை மட்டுமே அவர் ஏந்தி வளர்றாரு. இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பல சமூக நல்லிணக்கத்தில், சமூக அக்கறையோட பல சமூக சேவைகள் செஞ்சிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1960 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 25 குழந்தைகளை தத்தெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லபடியான கல்விகளை கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் உருவாக்கின ஒரு விஷயம். அதே மாதிரி 1978 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜாமியா மர்கஸ் உட்பட பல பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி படிச்சவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சமூகத்துல அவங்களையும் பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாம ஆரம்ப கட்ட பள்ளி நம்ம சொல்றோம் இல்லையா, எலிமெண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி மிடில் ஸ்கூலை வந்து கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட மிடில் ஸ்கூலை கேரள மாநிலத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உயர்நிலை பள்ளிகள் 11,000க்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகளை உருவாக்கி கொடுத்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல பட்டப்படிப்புக்காக 1-2 கிடையாது, 100-200 கிடையாது, 638 கல்லூரிகளையும் உருவாக்கி பல மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிற அழியாத செல்வத்தை கொடுக்கறதுக்கான ஒரு கல்வி பேராலயத்தையும் கட்டி கல்வி தந்தையா புகழ் பெற்றவர் தான் இந்த கிராண்ட் முஃப்தி, நம்ம இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி இமாம் திரு அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள். அப்போ இப்பேற்பட்ட சமூக சேவைகளை செஞ்சவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏமன் நாட்டினுடைய அந்த கிராண்ட் முஃப்தி சம்சுதீன் சராபுதீன் அவர்கள் செவிமடுத்து இந்த விஷயத்தை ஏமன் நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிமிஷ பிரியாவின் இந்த மரண தண்டனையை தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வழக்கினை பற்றின இன்னும் சில விசாரணைகள் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைக்கு போகணும் அப்படின்னா பொது மன்னிப்பு, கருணை, இந்த 2 விஷயம் இருக்கு. இதுல அந்த உயிரை இழந்த மக்தியினுடைய குடும்பத்தினர் மன்னிப்பு கொடுத்தால், மனமு வந்து முழு மனதுடன் மன்னிப்பு கொடுத்தால் நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வழக்கு அறிஞர்கள் சொல்றாங்க. குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் ரத்த தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த ரத்த பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ரத்த பணம் அப்படிங்கிறத இழப்பீட்டு தொகையாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த மக்தியினுடைய குடும்பத்தினருக்கு நிமிஷப்பிரியா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்கப்படும், மன்னிப்பும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னுக்கு வருது. இதில் பார்க்கும்போது அந்த ரத்த பணமாக அந்த மக்தியினுடைய குடும்பத்தினர் வந்து எதிர்பார்க்கறது 8,60,00,000 அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த தொகையை வந்து நிமிஷப்பிரியா அவங்களுடைய குடும்பத்தினர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிமிஷப்பிரியாவினுடைய வழக்கு வந்து வாபஸ் வாங்கப்படும், மன்னிப்பு வழங்கப்பட்டு மறுவாழ்வும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு செய்தி. ஸோ இந்த மாதிரி இந்த ரத்த பணம் நிமிஷப்பிரியா தரப்புலேருந்து கொடுக்கப்படுமா, நிமிஷப்பிரியாவுக்கு இந்த தண்டனை ரத்தாகி மறுவாழ்வு கிடைக்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்களை சந்திக்க வர, அதுவரை வணக்கங்கள்.